டாக்டருக்கு படிக்கிறவங்க நீட் படிச்சுட்டு போயிடுறாங்க. டாக்டருக்கே படிக்காதவங்க நீட்டை பற்றி பேசிகிட்டு இருக்காங்க. நேர்மையான தோல்விகளை நாங்களே மாறுதலில் ஒதுங்கி இருப்போம். ஆனால் சூழ்ச்சியும் துரோகத்திலையும் ஆனால் எப்படி தோல்வி அடைஞ்சதுன்னா அது இந்த கடவுளுக்கு தான் தெரியும். இந்த கலர் இல்லைம்மா, ரொம்ப நாள் ஆச்சு. கேப்டன் படம் கிளைமேக்ஸ் மாதிரி இழுபறியாகவே போயிட்டு கடைசியில் என்னைக்குமே சொல்லியிருக்காரு, முடியாது என்பது முட்டாள் சொந்தமானது, முடியும் என்று அறிவாளி சொன்ன எங்கள் அப்பா என்று சொல்லிட்டு இருந்தாலும் இன்னைக்கு எனக்கு விஜயபிரபா எனக்கு அடையாளம் கொடுத்தது விருதுநகர் மக்கள் நீங்கள் தான். ஏன்னா கடைசி வரைக்கும் இந்தியாவில் ஒரே தொகுதி, மொத்த இந்திய அரசியல் வட்டாரமே பார்த்து கூர்ந்து கவனிச்ச ஒரே தொகுதி விருதுநகர் தான். ராத்திரி 11-12 மணி வரைக்கும் இழுபறியாக கொண்டு போயிட்டு ரொம்ப ஒரு சுவாரஸ்யமாக கேப்டன் படம் கிளைமேக்ஸ் மாதிரி இழுபறியாகவே போயிட்டு கடைசியில் நிச்சயம் ஜெயிச்சிருந்தா அது எல்லாருக்குமே சந்தோஷம், நல்லா இருந்திருக்கும். இருந்தாலும் நான் இப்போ அரசியல் பேச விரும்பல. வெற்றி என்ன உண்மை நிலை மக்கள் உங்களுக்கு தெரியும், அதை நான் சொல்லணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா விருதுநகர் பாராளுமன்றம் தொகுதி முழுவதும் எங்கே போனாலுமே முரசுக்கும் விஜயபிரபாதானின் ஆதரவு மக்கள் அனைவருமே பேசினாங்க. ஆனால் எப்படி தோல்வி அடைஞ்சதுன்னா அது அந்த கடவுளுக்கு தான் தெரியும். இந்த மக்கள் கொஞ்சம் மனசு கஷ்டமாக இருந்தாலும் கடைசி வரைக்கும் உங்களுக்காக போராடி உங்களுக்காக உழைக்க நான் தயாராக இருக்கிறேன். ஏன்னா இந்த நேரத்தில் எனக்காக வாக்களித்த அனைத்து மக்களுக்கும் அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நாங்கள் நன்றி தெரிவித்து சொல்லணும் அப்படின்ட்டு எங்கள் அப்பா எனக்கு சொல்லி கொடுத்துருக்காரு. ஏன்னா முதல்ல பிகாஸ் அந்த கேப்டன் ஜெயிச்சோம் நன்றி சொல்ல போனார். அதனால் நிச்சயம் இந்த நேரத்தில் நன்றி தெரிவிக்கணும். ஏன்னா வெறும் 4000 ஓட்டு வித்தியாசம் தான் நம்ம வெற்றியை தழுவணும். உங்கள் வீட்டு மகனாக, உங்கள் வீட்டு பிள்ளையாக, உங்கள் விஜயபிரபான உங்கள் தம்பியாக நீங்கள் கூப்பிட்டு கொண்டு உடனடியாக ஓடி வருவேன். ஏன்னா இன்னைக்கு 40 தொகுதியில் திமுக அரசாங்கம் ஒரு பக்கம் நீட்டை ஒழிப்பேன் அப்படின்னு பேசிகிட்டு இருக்காங்க. இதே மாதிரி போலியாக பேசி பேசி மக்களை மனசை தான் குழப்புறாங்க. 2021 தேர்தல் வந்தோடனே நீட்டை ஒழிப்போம். நாங்கள் இன்றைக்கும் பாராளுமன்றத்தில் 40 பேரும் அதை தான் பேசுகிறாங்க. ஏன் ஏன்னா டாக்டருக்கு படிக்கிறவங்க நீட் படிச்சுட்டு போயிடுறாங்க. டாக்டருக்கே படிக்காதவங்க நீட்டை பற்றி பேசிகிட்டு இருக்காங்க. இதுதான் இதை வச்சு அரசியல் எல்லாருமே செஞ்சுட்டு இருக்காங்க. மக்களேகள் நீங்கள் கவனமாக சிந்திச்சு இனி வருங்காலத்தில் இருக்கணும். நேர்மையான தோல்விகளை நாங்களே மாறுதலில் ஒதுங்கி இருப்போம். ஆனால் சூழ்ச்சியும் துரோகத்திலையும் தோற்கடிக்கப்படணும் அப்படின்னு பார்த்தோம்னா கோபம் ஆதங்கள் எங்களுக்குள்ள இருக்கு. அதனால் கேப்டன் என்னைக்குமே சொல்லியிருக்காரு, முடியாது என்பது முட்டாள் சொந்தமானது, முடியும் என்று அறிவாளி சொன்ன எங்கள் அப்பா என்று சொல்லிட்டு இருக்காரு. அதனால் கலர் இல்லைம்மா, பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. நல்லா டான்ஸ் ஆடுவீங்க பிரச்சாரத்தப்போ. அதனால் உங்கள் எல்லாருமே சந்திச்சதுல சந்தோஷம். அதனால் ஓட்டு போட்ட எல்லாருக்குமே நன்றி நன்றி நன்றி. மீண்டும் வந்து எல்லாருமே நான் சந்திப்பேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம், வரேன். தேங்க்யூ.